அன்பின் ஐந்திணை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். பாடல் பாடுவதில் வல்லவர் கபிலர். குறிஞ்சிப்பூ மலையில் தான் பூக்கும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு அடி பூக்கும் நீலகிரி மலையில். அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், காட்டில் தான் பேய் இருக்கும். சுடுகாடு எங்கே இருக்கும்? காட்டில் தான் இருக்கும். அப்போ பேயனார். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலில் நம்ம எப்பயுமே ஓரமாக வரப்பில் தானே போவோம். தெளிச்ச வயலில் எங்கேயாவது நடுவில் நடப்போமா? ஓரமாக போவோம். அதனால தான் ஓரம் போகியார். நெய் ஒரு லிக்விட் நேம் வருதா? அதனால தான் கடல் சார்ந்த இடமும். நெய்தலில் நம்மளுக்கு நீச்சல் திறனா என்ன ஆகிடும்? அம்மிவிடும். அதனால தான் அம்முவானார். பாலை குறிஞ்சி நிலத்திற்கும் முல்லை நிலத்திற்கும் இடைப்பட்ட பால்பட்ட நிலம் பாலை. அதாவது குறிஞ்சி நிலம் திரிந்தாலும் முல்லை நிலம் திரிந்தாலும் பாலையாக மாறும். பாலை நிலத்தில் காத்தடிக்கிறப்ப மணல் பரப்பில் ஒரு ஓதம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதனால தான் ஓதலந்தையார். பெண்ணின் 7 வகை பருவங்கள்: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். இது எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பேதை பெரும்பையோடு மங்கையுடன் மடத்தில் அறிவாளால் தெரிந்த பேரிக்காயை வெட்டினாள். இதில் பேதை முதல் பருவம். 2ஆம் பருவம் பெதும்பை, அதனால் பெரும்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அடுத்தது மங்கை வந்துடும். மடத்தில்ன்றதான் மடந்தை, அறிவாள் அப்படின்றது தான் அறிவை, தெரிந்த அப்படின்றது தெரிவை, பேரிளம்பன் தான் பேரிக்காய். உங்களுக்கு தேர்வில் பருவங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பொறுத்துக்களை ஒரு பக்கம் பருவங்களை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வயதை கொடுக்கலாம். அதனால் வயதும் வரிசையாக தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு படிச்சுங்க. எப்படி பெண்ணின் 7 வகை பருவங்களோ அதே மாதிரி பூவின் 7 வகை பருவங்கள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது சம்மந்தமான தேர்வில் அடிக்கடி வினாக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. வி மலரின் எத்தனாம் பருவம்? விடை 6. இந்த பருவங்களையும் கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை சாதாரணமாக நீங்கள் படித்தா ஞாபகம் வச்சுக்கலாம். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்ன்ட்டு. இல்லை நீங்கள் மனசில் பதியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அருமையான மொட்டு முகர்ந்தாலே மலரும் அல்லது வீழ்ந்து செம்மலாகிவிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சுவற்றில் சுவரில் இதில் எந்த வார்த்தை எழுத்து வழக்கில் சரியான வார்த்தை? அதே மாதிரி கிணற்றில் கிணறில் இந்த 2 வார்த்தைகளில் எந்த வார்த்தை எழுத்து வழக்கில் சரியான வார்த்தை? சுவர் அப்படின்ற வார்த்தையை எழுதுங்க. அப்போ சு வ இர், சின்ன இர் தான் வரும். சின்ன இர் வர இடத்துல சுவற்றில் பெரிய இல் அப்படின்ற எழுத்து எப்படி வரணும்? எப்படி வர முடியும்? அப்போ அந்த வார்த்தையே தப்பு. சுவற்றில் அப்படின்ற வார்த்தையே தப்பு தான். சுவரில் அப்படின்ற வார்த்தை தான் சரி. இந்த 2 வார்த்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சுவர் முதல் சுவர் எவ்வளோ ஹைட் இருக்கும்? ஒரு 5 அடி இருக்கும், இல்லைனா 6 அடி இருக்கும். அப்போ சுவர்ன்ற வார்த்தையும் சின்னதாக இருக்கும் சுவரில். ஏன்னா சுவற்றில் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு எழுத்து கூட வருது, வார்த்தை பெருசாக போயிடும். அப்போ சுவரில் அப்படின்றது சரி. அதுவே கிணறு எட்டி பாருங்களேன். சில ஏரியாவில் 20 அடி இருக்கும், 25 அடி இருக்கும், 100 அடி 150 அடி ஹைட்டு கூட இருக்கும் கிணறு. அப்போ வார்த்தை பெருசாக இருக்கும். அப்போ கிணற்றில் அப்படின்றது தான் சரி. முதல் வார்த்தை தான் சரி. கிணறில்ன்றது தப்பு. கிணற்றில் சரியா? கம்பேர் பண்ணி படிங்க. சுவரில் முதல் சுவர் சின்னதாக தான் இருக்கும். அப்போ வார்த்தை சின்னது. சுவரில் கிணறு ஆழம் அதிகம், ஹைட் அதிகமாக இருக்கும். அப்போ கிணற்றில் அப்படின்ற வார்த்தை தான். இது எதுக்குன்னா குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா. இலக்கண குறிப்பு அப்படின்றத மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணி படிங்க. ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது எளிமையாக உங்கள் மனசில் பதியும். ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு எப்படியெல்லாம் அது இன்னொரு இலக்கண குறிப்பு கொண்டு போகலாம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுங்கள். தா இந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்றதுக்கு மூலச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் அந்த சொல்லை பிரிக்க முடியாது. கடைசி சொல் அதுதான். அந்த சொல்லை பிரிச்சிங்கன்னா பொருளே இருக்காது. சரியா? அதான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் இப்போ தான்றது ஒரு எழுத்து ஒரு மொழியில் இருக்குது. இது 2 எழுத்தாக கூட வரும். தந்த ஆ அப்படின்ற சவுண்டில் முடியுதா? தந்த ஆல முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம். அதுவே தந்து ஊல முடிஞ்சிருக்கா? தந்து சவுண்டு ஊல முடியுது, அப்போ வினையச்சம். ஊலையோ இல்லைனா ஈலையோ முடிஞ்சால் அது வினையச்சம். தருதல் தொழில் பெயர். தல் அல் இப்படியெல்லாம் முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். தந்தான் வினைமுற்று. அதாவது லாஸ்ட் எழுத்து இன் புள்ளியச்ச எழுத்து, அதுக்கு முதல் எழுத்து நெடில் எழுத்து. அப்போ கடைசியிலிருந்து 2வது எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கிறப்ப அது வினைமுற்று. இது வினைமுற்ற ஞாபகம் வச்சுறதுக்கான ஒரு ஐடியா மட்டும்தான். அந்த வினை முடிஞ்சிருச்சு. தந்தான், தந்துட்டு போயிட்டான், தந்தான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அந்த வினை. அதுவே தந்தவர் வினையால் அணையும் பெயர். பெரு பேரு இதில் எது வேர்ச்சொல்? பெரு அப்படின்றது வேர்ச்சொல், பேரு அப்படின்றது தொழில் பெயர். பெற்ற ஆல முடியுது பெயரச்சம், பெற்று ஊல முடியுது வினையச்சம், பெருக கேல முடியுது வியங்கோல் வினைமுற்று, பெற்றான் கடைசி எழுத்து புள்ளி வச்சு எழுத்து, அதுக்கு முதல் எழுத்து ரா நெடில் எழுத்து, அப்போ வினைமுற்று. பெற்றவன் வினையால் அணையும் பெயர். பேருனா தொழில் பெயர், பெறல்னாலும் தொழில் பெயர், பெறுதல்னாலும் தொழில் பெயர், பெருகை அப்படின்னாலும் தொழில் பெயர். எப்பயுமே இலக்கணத்தில் பெயரச்சம் வினையச்சம் இது 2க்கும் குழப்பம் வந்துடும். அதேமாதிரி வினைமுற்றுக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் குழப்பம் வந்துடும். இதை கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தி தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரே மாதிரியான இதை மாதிரி வார்த்தைகள் கொடுத்துட்டு நம்மளுக்கு இலக்கண குறிப்பு கேட்டால் நம்மளுக்கு குழப்பம் வந்துடும். அப்போ அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கடைசி எழுத்தோட சவுண்டை வச்சு தான் நம்ம என்ன இலக்கண குறிப்பு அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ண முடியும். கேட்க கேட்ட 2மே ஆளை தான் வருது. அப்போ 2மே பெயரச்சமா? அது கிடையாது. கேட்க கேன்ற எழுத்து கடைசி எழுத்தில் வருது, அது ஆ சவுண்டில் தான் வரும். அப்போ அது வியங்கோல் வினைமுற்று. கேட்ட இல்லாமல் வேறு ஆ சவுண்டில் வந்ததுன்னா அது பெயரச்சம். கேட்ட பெயரச்சம். கேட்டு அப்போ ஊன் சவுண்டு வருது, அப்போ அது வினையச்சம். கேள் அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக வேர்ச்சொல்.
இப்போ உங்கள் கண் முன்னே இந்த தெரிகிற இந்த வார்த்தையை அப்படியே நிறுத்தி வச்சு உங்கள் மனசுக்குள்ளேயே இந்த வார்த்தைக்கான இலக்கண குறிப்பை நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்றதை நான் பின்னாடி சொல்லுவேன், அதை வச்சு செக் பண்ணுங்கள். வாழ் வேர்ச்சொல், வாழ்க வியங்கோல் வினைமுற்று, வாழ்க்கை தொழில் பெயர், வாழ்ந்த பெயரெச்சம், வாழ்ந்து வினையெச்சம், வாழியர் வியங்கோல் வினைமுற்று, வாழிய வியங்கோல் வினைமுற்று, வாழி வியங்கோல் வினைமுற்று, வாழ்ந்தான் வினைமுற்று, வாழ்ந்தவர் வினையால் அணையும் பெயர். க இய இயர் இதெல்லாம் தானே வியங்கோல் வினைமுற்றோட விகுதி. நீங்கள் வாழி அப்படின்ற வார்த்தையை ஏன் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய 4 பொருள்களில் வரும் வார்த்தைகள் எல்லாமே வியங்கோல் வினைமுற்று தான். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ் அப்படின்றது வேர்ச்சொல்னு பார்க்குறீங்க. இந்த வார்த்தையில் வேர்ச்சொல் அப்படின்றது வருதான்னு பாருங்கள். இப்போ வாழி வா அப்படின்னு வேர்ச்சொல் சொல்ல முடியாதுல்ல, அந்த இடத்துல வாழ் அப்படின்றது தானே வேர்ச்சொல். அப்போ அந்த வார்த்தையிலிருந்து டக்குன்னு பிரிச்சுட்டு வேர்ச்சொல்லை உருவாக்க முடியலை. அப்போ அது ஒரு வியங்கோல் வினைமுற்றுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த இடத்துல வாழி ஈ சவுண்டு வருது, வினையச்சம் அப்படின்னு நிறைய பேர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வினையச்சமாக கண்டிப்பாக வராது. வினையச்சன்றது ஊலையோ இல்லை ஈ சவுண்ட்லேயே முடியணும். இப்போ வாழ்ந்து, இப்போ இந்து அப்படின்னு எழுத்து வந்ததுனால அதுக்கு முதல்ல வாழ், அப்போ வாழ் தான் வந்து ஒரு வேர்ச்சொல். இந்துன்ற எழுத்து வந்ததுனால அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வேர்ச்சொல், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு வேர்ச்சொல்லை உருவாக்க முடியும் அந்த வார்த்தையில். அந்த வேர்ச்சொல் குழப்பம் இல்லாமல் நம்ம பார்த்தாலே தெரியும், அதுதான் வினையச்சம். தமிழில் குழப்பமான சொற்பொருள் மற்றும் நம்ம ஒன்றா வச்சு படிச்சுக்குவோம். மேதி அப்படின்னா எருமை, மேதினி அப்படின்னா உலகம், காசினி அப்படின்னா நிலம். யமனின் வேறு பேர்கள் நமன், காலன், கூற்றுவன், காலதேவன், மரளி, அந்தகன். யமன்னோன்னா எனக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகம் வருது. ஏமம் அப்படின்னு ஒரு வார்த்தை படிப்பீங்க. ஏமாப்பு உடைத்து அப்படின்னு திருக்குறளில் கூட வரும். ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. செருனாலும் வயல் தான், செய் அப்படின்னாலும் வயல் தான், கழனி அப்படின்னாலும் வயல் தான். சிங்கத்தின் வேறு பெயர்கள் மடங்கல், அரிமா, ஆளி, ஏறு. இதில் ஏறு அப்படின்றது ஆண் சிங்கம். ஆண் சிங்கத்தோட பிடரி மயிருக்கு பேர் உலை. ஆடைக்குள்ள வேறு பெயர்கள் உடை, துகில், கலிங்கம், உடுக்கை, உடுப்பு, கஞ்சுகம். படைக்குள்ள வேறு பெயர்கள் சேனை, தானை. திருநாவுக்கரசர் இவரோட இயற்பெயர் மருள் நீக்கியார். மருநீக்கியார்னு அழைக்கப்பட்டார். தர்மசேனர், அப்பர், தாண்டகவேந்தர், வாகீசர், உழவார தொண்டர் அப்படியெல்லாம் இவர் அழைக்கப்பட்டார். சுந்தரர் இவரோட இயற்பெயர் நம்பியாரூரன். ஆரூரன் அப்படின்னு இதை சுருக்கி அழைச்சாங்க. தம்பிரான் தோழர்னு அழைக்கப்பட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். திருஞான சம்பந்தர் இவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை, பாலராவாயர், பரசமய கோளாரி, இன் தமிழ் இயேசுநாதர் இப்படியெல்லாம் அழைக்கப்பட்டார். இவரை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் அப்படின்னும், கல்லாமல் கற்றவன் அப்படின்னும் சுந்தரர் அழைச்சார். திருஞான சம்பந்தரை திராவிட சிசு அப்படின்னு ஆதிசங்கரர் தம்முடைய சௌந்தர்ய அலங்கரி அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு. இந்த மூவருக்கும் இன்னும் பல சிறப்பு பேர்கள்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அழைச்சிருப்பாங்க. ஆனால் முக்கியமானது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. தென்னாட்டு பெர்னாட்ஸா அறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டின் பெர்னாட்ஸா மு வரதராஜனார், அதான் மூவான்னு சொல்லுவாங்க. பேரறிஞர் அப்படின்னு சொன்னாலும் அண்ணா தான். கிறிஸ்துவ கம்பர் H.A. கிருஷ்ணபிள்ளை, இஸ்லாமிய கம்பர் உமர் புலவர். தமிழில் கம்பர் ராமாவதாரம் அப்படின்ற நூலை படைத்தார். வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இது. இந்த நூலை ஹிந்தியில் துளசிதாசர் எழுதினார். கவிப்பேரரசர், கவி சக்கரவர்த்தி அப்படின்னாலும் கம்பர் தான். கவி ராட்சசன் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். இதில் கவி சக்கரவர்த்தி அப்படின்ற பேர் கம்பருக்கும் வரும், ஒட்டக்கூத்தருக்கும் வரும், ஜெயங்கொண்டாருக்கும் வரும். ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர், ஆளுடைய நம்பி சுந்தரர், ஆளுடைய அரசு திருநாவுக்கரசு, ஆளுடைய அடிகள் மாணிக்கவாசகர். இது எப்படி ஞாபகம் வச்சலான்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். பிள்ளைக்கு எப்போயும் ஞானம் இருக்கணும். அப்போ ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். சுந்தரர் எப்பயும் நம்புவார், சுந்தரர் நம்புவார். அப்போ ஆளுடைய நம்பி சுந்தரர். ஆளுடைய அரசு திருநாவுக்கரசு, அரசு அரசு ரெண்டுலேயுமே அரசு வந்துடுது. அடுத்தது ஆளுடைய அடிகள் மாணிக்கவாசகர். அது மாணிக்கன்றது மணி ஞாபகம் வச்சுக்கோ, மணியை எப்பயும் அடிக்கணும். அப்போ ஆளுடைய அடிகள் மாணிக்கவாசகர். தமிழ் சிறுகதையின் தந்தை இல்லை நவீன தமிழ் சிறுகதையின் தந்தை, சிறுகதையின் முன்னோடி எப்படி கேட்டாலும் வாவேசு ஐயர் தான். குலத்தங்கரை அரசமரம்ன்ற தமிழில் முதல்ல சிறுகதை எழுதினது இவர் தான். தமிழ் சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன் இருவருமே வருவாங்க. சிறுகதையின் ஆசான் கூப்பா ராஜகோபாலன்.